அடங்காத துஷ்ட பிள்ளை. தன் தகப்பன் சொல்லையும் தன் தாயின் சொல்லையும் கேளாமலும் அவர்களால் தண்டிக்கப்பட்டும் அவர்களுக்கு கீழ்ப்படியாமலும் போகிற அடங்காத துஷ்ட பிள்ளை ஒருவனுக்கு இருந்தால் அவன் தகப்பனும் அவன் தாயும் அவனை பிடித்து அவன் இருக்கும் பட்டணத்தின் மூப்பரிடத்துக்கும் அவ்விடத்து வாசலுக்கும் அவனை கொண்டு போய், எங்கள் மகனாகிய இவன் அடங்காத துஷ்டனாய் இருக்கிறான், எங்கள் சொல்லை கேளான், பெருந்தீனிக்காரனும் குடியனுமாய் இருக்கிறான் என்று பட்டணத்தின் மூப்பரோடே சொல்லுவார்களாக. அப்பொழுது அவன் சாகும்படி அந்த பட்டணத்து மனிதர் எல்லாரும் அவன் மேல் கல்லெறிய கடவர்கள். இப்படியே தீமையை உன் நடுவிலிருந்து விலக்கி போட வேண்டும். இஸ்ரவேலர் எல்லாரும் அதை கேட்டு பயப்படுவார்கள். அடங்காத துஷ்ட பிள்ளையை தண்டிக்க வேண்டிய பிரமாணத்தை பற்றி மோசே இந்த வசன பகுதியில் சொல்லுகிறார். மோசே இந்த பிரமாணத்தை சொல்லுவதற்கு முன்பு முதற் பேரானவனுக்கு கொடுக்க வேண்டிய சேஷ்ட புத்திர சுதந்திரத்தை பற்றி சொன்னார். பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டிய பங்கு முறைப்படி கிடைக்க வேண்டும். தங்கள் ஆஸ்திகளை பெற்றோர் பிள்ளைகளுக்கு பங்கிட்டு கொடுக்கும்போது பட்சபாதம் இல்லாமல் நடந்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளும் தங்களுடைய தகப்பனின் ஆஸ்தியை பெற்றுக் கொள்வதற்கு தகுதி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். மோசே இந்த வசன பகுதியில் துஷ்ட பிள்ளையை பற்றி சொல்லுகிறார். இவன் தன் தகப்பன் சொல்லையும் தன் தாயின் சொல்லையும் கேளாமலும் அவர்களால் தண்டிக்கப்பட்டும் அவர்களுக்கு கீழ்ப்படியாமலும் போகிற அடங்காத துஷ்ட பிள்ளையாய் இருக்கிறான். பிள்ளைகள் தங்கள் பெற்றோரை கனம் பண்ண வேண்டும், அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இஸ்ரவேல் புத்திரரை கெடுத்து போடுகிற பலவிதமான பாவங்களை பற்றி மோசே அவர்களுக்கு சொல்லி இருக்கிறார். அந்த பாவங்களில் எல்லாம் மிகவும் மோசமான பாவம் பிள்ளைகள் தங்கள் பெற்றோரின் சொல்லை கேளாமல் அவர்களுக்கு கீழ்ப்படியாமல் போகும் பாவமாகும். பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை கண்டித்து வளர்க்க வேண்டும். பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான். இந்த துஷ்ட பிள்ளையோ தன்னுடைய பெற்றோரால் தண்டிக்கப்பட்டும் அவர்களுக்கு கீழ்ப்படியாமலும் அடங்காமலும் இருக்கிறான். இவன் பெருந்தீனிக்காரனாகவும் குடியனுமாகவும் இருக்கிறான். பெருந்தீனிக்காரராகவும் குடியர்களாகவும் இருக்கிற பிள்ளைகள் தங்களுடைய மாம்சத்தின் இச்சைகளுக்கு அடிமையாய் இருக்கிறவர்கள். இப்படிப்பட்டவர்கள் தங்கள் பெற்றோர் சொல்லும் ஆலோசனைகளை செவி கொடுத்து கேட்க மாட்டார்கள். இப்படிப்பட்ட துஷ்ட பிள்ளையை அவனுடைய பெற்றோர் என்ன செய்ய வேண்டும் என்று மோசே இந்த வசன பகுதியில் சொல்லுகிறார். அந்த அடங்காத துஷ்ட பிள்ளையின் தகப்பனும் அவன் தாயும் அவனை பிடித்து அவன் இருக்கும் பட்டணத்தின் மூப்பரிடத்துக்கும் அவ்விடத்து வாசலுக்கும் அவனை கொண்டு போய், எங்கள் மகனாகிய இவன் அடங்காத துஷ்டனாயிருக்கிறான், எங்கள் சொல்லை கேளான், பெருந்தீனிக்காரனும் குடியனுமாய் இருக்கிறான் என்று பட்டணத்தின் மூப்பரோடே சொல்லுவார்களாக என்று மோசே சொல்லுகிறார். பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை கண்டித்து திருத்தவில்லை என்றால் பிற்காலத்தில் அந்த பிள்ளைகளை ஊரில் உள்ளவர்கள் தண்டிப்பார்கள். நம்முடைய பிள்ளைகள் மற்றவர்களுடைய கையினால் அடி வாங்கக்கூடாது என்றால் நாமே நம்முடைய பிள்ளைகளை கண்டித்து வளர்க்க வேண்டும். ஆனால் இந்த துஷ்டனோ தன்னுடைய பெற்றோரால் தண்டிக்கப்பட்டும் அவர்களுக்கு கீழ்ப்படியாதவனாகவும் அடங்காதவனாகவும் இருக்கிறான். இப்படிப்பட்ட அடங்காத துஷ்ட பிள்ளையை பட்டணத்தின் மூப்பரிடத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். மூப்பர்கள் பட்டணத்து வாசலிலே வழக்குகளை விசாரிப்பதற்காக அமர்ந்திருப்பார்கள். அப்பொழுது அவன் சாகும்படி அந்த பட்டணத்து மனிதர் எல்லாரும் அவன் மேல் கல்லெறிய கடவர்கள். இப்படியே தீமையை உன் நடுவிலிருந்து விலக்கி போட வேண்டும். இஸ்ரவேலர் எல்லாரும் அதை கேட்டு பயப்படுவார்கள் என்று மோசே சொல்லுகிறார். மனுஷன் மதுபானத்தை பானம் பண்ணும்போது அவனுடைய புத்தி மங்கி விடுகிறது. அவன் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தையும் மறந்து போகிறான். தன்னுடைய தேசத்தின் சட்ட திட்டங்களையும் மறந்து போகிறான். தன் பெற்றோரை கனம் பண்ண வேண்டும் என்னும் அடிப்படை பிரமாணத்தை கூட குடிகாரன் மறந்து விடுகிறான். மதுபானம் பண்ணினால் அவர்கள் நியாயப்பிரமாணத்தை மறந்து சிறுமைப்படுகிறவர்களுடைய நியாயத்தையும் புரட்டுவார்கள். நீதிமொழிகள் 31:5.